வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 8 எண்கள் இருக்குது, அதனுடைய சராசரி வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் 2 எண்களின் சராசரி வந்து 15 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அடுத்த 3 எண்கள் இருக்கும்ல, அதனுடைய சராசரி வந்து 21 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 8 எண்களில் 6வது எண் வந்து 7வது எண்ணை விட 4 குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதே 6வது எண்ணானது 8வது எண்ணை விட 7 குறைவு அப்படிங்கிற ஹிண்ட்டை கொடுத்துட்டு எனில் 8வது எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 எண்களின் சராசரி வந்து 20னா என்ன அர்த்தம், அந்த 8 எண்களையும் கூட்டிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 8 எண்களை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், x1 x2 இதே மாதிரி x8 வரைக்கும் எடுத்துக்கலாமா. இப்போ அந்த 8 எண்களையும் கூட்டிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். அதுதான் இதுக்கு வந்து அர்த்தம் சராசரினா. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் 2 எண்களின் சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம், x1ஐயும் x2வையும் கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கொடுத்துட்டாங்க, 15 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிடலாம். 30 + 1 31/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை அடிச்சிடலாமா. அப்போ முதல் 2 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 31. இதே மாதிரி சேம் தான் அடுத்த 3 எண்களின் சராசரி வந்து எவ்வளவு, 21 1/3. அதாவது 3வது எண் 4வது எண் 5வது எண் இந்த 3த்தையும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயே டைரெக்டாக போடலாமா. 63 + 1 64/3 இதை அடிச்சிடலாமா. ஸோ அப்போ அடுத்த 3 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 64. இப்போ வந்து 6வது எண் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 7வது எண்ணை விட 4 கம்மியாக இருக்கும். அப்புறம் 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 8வது எண் என்னென்னு வச்சுருக்கோம், x8. அப்போனா 6வது எண் என்னவா இருக்கும், 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ x8லேருந்து 7 கழிச்சிட்டா 6வது எண் கிடச்சிருமா. இப்போ இதிலேருந்து 7வது எண்ணை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 7வது எண்ணை விட 6வது எண் எவ்வளவு கம்மியாக இருக்குது, 4. ஸோ அப்போ x8 - 7 இதுதானே 6வது எண். இதோட 4 கூட்டியாச்சுன்னா 7வது கிடச்சிருமா. ஸோ அப்போ x8 - 3 இதுதான் 7வது எண். ஸோ அப்போ நமக்கு வந்து எல்லா எண்களுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நமக்கு வந்து சராசரி எப்படி கொடுத்துருக்காங்க, x1 + x2 அப்படியே போய்கிட்டு ப்ளஸ் லாஸ்ட்டில் x8 / 8 = 20ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம x1 + x2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 31. அதே மாதிரி அடுத்த 3 எண்களின் கூடுதல் 64. 6வது எண் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் x8ல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு 8வது எண் தானே தேவை, x8 - 7. அதுக்கப்புறம் x7 எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x8 - 3. அதுக்கப்புறம் 8வது எண் = 160ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. 95ன்னு கிடைக்கும். 10 அப்போ 85. அப்போ 3 × x8 + 85 = 160. அப்போ இதில் இருந்து எப்படி எழுதலாம், 160ல் 85 கழிச்சா 75ன்னு கிடைக்கும். ஸோ இதை அடிக்கலாமா. அப்போ 8வது எண் வந்து 25. அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 25. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.